மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. காலங்கள் தோறும், அதாவது பண்டைய காலத்தில் இருந்து ஆங்கிலேயர் ஆட்சி, அதுக்கப்புறம் இதுவரைக்கும் பெண்களுடைய நிலைகள் எவ்வாறு இருக்குது, அவங்களுடைய கல்வி முறைகள் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பெண்கள் ஃபேஸ் பண்ண மிகவும் முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சதி ஒழிப்பு. சதி அப்படி இல்லைன்னா உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது முக்கியமான ஒரு ட்ராபேக்காகவே இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விதவை மறுமண சட்டம். விதவை மறுமணம் வந்து பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்தே நிறைய கிளர்ச்சிகள் இருக்கும். அதுக்காக கொண்டு வந்த 2 முக்கியமான சட்டங்கள் தான் 1829 சதி ஒழிப்பு சட்டம், அல்லது சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க. அதை ஒழிக்கிறதுக்கான சட்டம் தான் 1829. இதை வந்துட்டு முழு போக்கோட யாரோட முயற்சியினால் கிடைச்சது அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராயோடைய முயற்சியில் வில்லியம் பெண்டிங் பிரபு வந்துட்டு அறிவிப்பு செஞ்சுருப்பார். இதே 1856 வந்து பார்த்திங்கன்னா விதவை மறுமண சட்டம் வந்து இயற்றப்பட்டது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றிகள், பெண்களுடைய வாழ்க்கையை முன்னேறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச முக்கியமான வெற்றிகள்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜவுகார் அப்படின்ற ஒரு சடங்கு இருக்குது. அதாவது ராஜபுத்திர பெண்களுடைய ஒரு சடங்கு தான் ஜவுகார். ஜவுகார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஆண்கள் வந்துட்டு இப்போ போரில் வந்து இறந்துட்டாங்க, ஏதாச்சும் ஒரு சண்டைக்கு போயிட்டு இறந்துட்டாங்கன்னா, இவங்க தன்னுடைய கணவன் இறந்ததை நினச்சி வந்துட்டு அவங்க தானாகவே வந்து தீக்குழியில் விழுந்துருவாங்களாம். அவங்க அங்கே இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்ட உடனே இவங்க வந்துட்டு தீக்குழியில் விழுந்துருவாங்களாம். இது வந்து ராஜபுத்திர பெண்களினுடைய அந்த வரிசையில் வந்துட்டு நடந்துட்டுருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சடங்கு. இதுக்கு பேர் வந்துட்டு ஜவுகார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதுக்கப்புறம் தான் பெண்கள் வந்துட்டு இது மாதிரி ஆகிறதுக்கு அவங்களுக்கு கல்வி கிடைச்சா நல்லாயிருக்கும், கல்வியின் மூலியமாக அவங்களுடைய தரத்தை முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு கல்வி நிலையங்கள், கற்றல் நிலையங்கள், ஸ்கூலு, கல்லூரி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் 1819 கல்கட்டாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெண் சிறார் சங்கம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பெண் குழந்தைகள் சங்கம் அப்படின்ட்டு கல்கட்டாவில் 1819 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1849 வந்து பார்த்திங்கன்னா பெதூன் பள்ளி அப்படின்னு கல்கட்டாவில் கொண்டு வந்திருப்பாங்க. இது ஜேஇடி பெதூன் அப்படின்றவர் ஸ்டார்ட் பண்ணதுனால இதுக்கு பேர் பெதூன் பள்ளி. எங்கன்னா கல்கட்டாவில் 1849 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே முன்னாடி படித்த மாதிரி 1854 அப்படின்றது சார்லஸ் வுட் அறிக்கை இருக்கு இல்லைங்களா? அதாவது இந்திய கல்வியினுடைய மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிற சார்லஸ் வுட் அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான கல்வியில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 1882 ஹண்டர் குழு வந்துட்டு இருந்திருக்கும் இல்லைங்களா? அந்த ஹண்டர் குழுவில் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான தொடக்க பள்ளிகள் தொடங்குவதற்கான முறைமைகள் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 1890 டிகே கார்வே மற்றும் பண்டித ரமாபாய் ஒரு முக்கியமான பர்சன், பெண்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு திறவுகோலாக இருந்தவங்க. அவங்களும் டிகே கார்வே அப்படின்ற பேராசிரியர் 2 பேரும் இணைந்து வந்துட்டு ஏராளமான கல்வி நிலையங்களை வந்துட்டு பூனேயில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1890 அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 1916 இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்குனாங்க. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் வந்துட்டு யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு கேட்டால் டிகே கார்வே. ஓகேங்களா? எந்த வருடம் அப்படின்னா 1916 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லேடி ஹார்டிக் மருத்துவக் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்குது, சரிங்களா? இதே வருடத்தில் லேடி ஹார்டிக் மருத்துவக் கல்லூரி வந்துட்டு டெல்லியிலையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்தெந்த குழு எதை பரிந்துரை செஞ்சாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ அந்த காலத்தில் இருந்த பெண்களின் நிலைகள், என்னென்ன கொடுமைகள் நடந்ததுன்ற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெண் சிசு கொலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளை குழந்தையாக இருக்கும் போதே கொண்டுடுவாங்களே, அதுதான் பெண் சிசு கொலை. இதுக்கு எதிரான சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1795 வங்காள ஒழுங்காற்று சட்டம் அப்படின்னு மட்டும்தான் வந்துச்சு. 1802 அந்த ஒழுங்குமுறை சட்டமாக திருப்பி கிரியேட் ஆச்சு. 1870 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் சிசு கொலை தடை சட்டம் அப்படின்னு ஒரு உறுதியான சட்டம் எந்த டைமில் வந்துச்சு அப்படின்னா 1870 பெண் சிசு கொலை தடை சட்டம். இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. பெண் சிசு கொலை தடை சட்டம் எந்த வருடம்னா 1870. இது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே வந்துட்டு பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வச்சுருவாங்க. 1846 பெண்களினுடைய திருமண வயது 10 தான் இருந்துச்சு. எப்போ 1846 அவங்களுடைய திருமண வயது 10. அதுக்கப்புறம் 1872 தான் உள்நாட்டு திருமண சட்டம் அப்படின்ற சட்டத்தின் மூலியமாக பெண்களுக்கான திருமண வயது 14 ஆகவும் ஆண்களுக்கான திருமண வயது வந்து 18 ஆகவும் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது.
அதுக்கப்புறம் 1930 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரதா சட்டம். இந்த சாரதா சட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களினுடைய திருமண வயது 14ஆகவும் ஆண்களினுடைய திருமண வயது 18ஆகவும் நிர்ணயம் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த முக்கியமான சட்டமான 1855 இந்து திருமண சட்டம் அப்படின்னு வந்திருக்கும். 1855 இந்து திருமண சட்டம். இதில் தான் பெண்களினுடைய வயது 18ஆகவும் ஆண்களின் வயது 21ஆகவும் வந்துட்டு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போ வந்து நிறைய நியூஸஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பெண்களினுடைய திருமண வயது 21 மாறுறதுக்கு வந்துட்டு நிறைய மசோதாலாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் அது வந்துட்டு ரூலுக்கு வரல. பட் இதுவரையிலும் 1955 இந்து திருமண சட்டத்தின்படி பெண்களுக்கான திருமண வயது வந்துட்டு பார்த்திங்கன்னா 18, ஆண்களுக்கான திருமண வயது 21. ஓகேங்களா. அடுத்தது சதை அல்லது உடன்கட்டை ஏறுதல். அதை சதி இல்லைனா உடன்கட்டை ஏறுதல்னா என்ன? தன்னுடைய கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுலேயே வந்துட்டு பெண்களும் வந்துட்டு இறந்து போகணுன்றது தான் ரூலு. அதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் யாருன்னா ராஜா ராம் மோகன் ராய். ஏன் அப்படின்னா இவருடைய பிரதர் வந்துட்டு இறந்து போன போது இவங்களுடைய அண்ணியை வந்துட்டு அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கும் போது இவருக்கு வந்து பிடிக்காமல் போயிருக்கும். அப்பையிலேருந்து சதியை வந்துட்டு ஒழிச்சாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து பாடுபட்டுட்டு இருப்பார். அப்படி நிறைய வந்துட்டு பண்ணிகிட்ருக்கும் போது தான் வில்லியம் பென்டிங் பிரபுவோடைய ஒரு முயற்சியின் காரணமாக வந்துட்டு டிசம்பர் 4, 1829 சதி ஒழிப்பு சட்டம் வந்துட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கும். சரிங்களா. டிசம்பர் 4, 1829 விதிமுறை 17 கீழ் சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கும். அதுதான் சதி ஒழிப்பு சட்டம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவதாசி முறை. தேவதாசி முறை அப்படின்றதுல தேவதாசி அப்படின்றது ஒரு சமஸ்கிருத வேர்டு. தமிழில் வந்து தேவர் அடியாள், அதாவது கடவுளினுடைய சேவகர் அப்படின்றது பொருள். பெண் குழந்தைகளை வந்து நேர்த்திக்கடன் செலுத்துறன்ற பேரில் அந்த கோயிலுக்கே போயிட்டு விட்டுட்டு வந்துட்டு அது பிற்காலத்தில் கோயில் பணிவிடைகள் செய்ய ஆரம்பித்ததை வந்துட்டு பின்னாடி அவங்களுக்கு பெரிய ஆளுங்களுக்கான தப்பான முறையில் வந்துட்டு அவங்கள பயன்படுத்திக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் தேவதாசி முறை. இதை வந்துட்டு ஒழிக்கிறதுக்கு மிகவும் பாடுபட்ட 2 பேர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மற்றும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். முத்துலட்சுமி ரெட்டி தான் ஃபஸ்ட்டு மருத்துவர். இந்தியாவினுடைய முதல் மருத்துவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஆண்களில் ராஜாஜி, பெரியார், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேவதாசி ஒழிப்புக்கு மிகவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் இருக்கும் போது சட்டமன்றத்தில் வந்துட்டு 1929 வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருப்பாங்க. 1930 வந்து பார்த்திங்கன்னா முன்மொழிந்திருப்பார் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. கடைசியில் 1947 கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மதராஸ் தேவதாசி சட்டம் வந்துட்டு இயற்றப்பட்டிருக்கும். மதராஸ் தேவதாசி சட்டம் எப்போ இயற்றப்பட்டு இருக்கும்னா 1947. எக்ஸாக்ட் டேட்டாக சொல்லணும்னா அக்டோபர் 9, 1947 தான் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். அப்போது 29லேருந்து அவங்க வந்துட்டு ஒழிக்க ட்ரை பண்ணி 17 வருஷம் கழிச்சு 1947 தான் வந்து பார்த்திங்கன்னா மதராஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டமே வந்துட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா. இதுவரையில் பார்த்தது முக்கியமான என்னென்ன நடந்துச்சு, எது ஒழிக்கிறதுக்காக எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சமூக சீர்திருத்தங்கள். ஒவ்வொன்றையும் யார் யார் எடுத்து பேசினாங்க, யார் யார் சமூக சீர்திருத்தவாதிகள், மிகச்சிறந்த சீர்திருத்தவாதிகள், அவங்கள பற்றி தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் தான் இந்திய சமூக சீர்திருத்தவாதியின் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க, சமூக சீர்திருத்த தந்தைன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பெண் சிசு கொலை மற்றும் சதி உடன்கட்டை ஏறுதல் இது ரெண்டுக்கும் வந்துட்டு மிகவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இது சதி உடன்கட்டை ஏறுதல் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஒழிக்கப்பட்டு இருக்கும்னா 1829 நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ராஜாராம் மோகன் ராயும் ப்ளஸ் வில்லியம் பென்டிங் பிரபுவோட உதவியோட சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம் வந்துட்டு நிறைவேற்றப்பட்டு இருக்கும். எப்போனா 1829. அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பெண் கல்விக்கும் விதவை மறுமணத்திற்கும் மிகவும் பாடுபட்டவர். சரிங்களா. பெண் கல்வி, விதவை மறுமணம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பெரும் முயற்சியினால தான் விதவை மறுமண சட்டம் வந்துட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கும். எந்த இயர் அப்படின்னா 1856. 1856 விதவை மறுமண சட்டம் வந்துட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சிறந்த எக்ஸாம்பிள் எதுனா இவருடைய மகனான நாராயண சந்திரா அப்படின்றவருக்கு ஒரு விதவையை வந்துட்டு திருமணம் செய்து கொடுத்துருப்பார். சரியா. அப்போது அவர் விதவை மறுமணத்திற்கு வந்து மிகவும் பாடுபட்டதன் காரணமாக தன்னுடைய மகனுக்கு ஒரு விதவை பொண்ணையே வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கந்துக்கூரி வீரசேலிங்கம்.
கந்துக்கூரி வீரசேலிங்கம் நடத்திய பத்திரிகையின் பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா விவேகவர்த்தினி. இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ், பெண்களுக்கான ஸ்கூல்ஸ் வந்து நிறைய நிரப்பியிருப்பார். 1874 பெண்கள் பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டிருக்கும். இவரும் விதவை மறுமணம், பெண் சிசு கொலைக்கு எதிராக வந்துட்டு போராட்டங்கள் வந்துட்டு செஞ்சுருப்பார். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எம்ஜி ரானடே மற்றும் பிஎம் மலபாரி. எம்ஜி ரானடே மற்றும் பிஎம் மலபாரின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எம்ஜி ரானடே அப்படின்றவர் விதவை மறுமண சங்கம் அப்படின்னே ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1869 விதவை மறுமண சங்கம் அப்படின்னே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1887 இந்திய தேசிய சமூக மாநாடு ஒன்று வந்து நடத்தியிருப்பார். விதவை மறுமணத்தையும், பெண் சிசு கொலை, பெண் கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பாடுபட்டவர். இதே வந்துட்டு பிஎம் மலபாரி அப்படின்றவர் ஒரு பத்திரிகையாளர். இந்த கொஷின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. பிஎம் மலபாரி அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையாளர். இவர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணத்திற்கு எதிராக பாடுபட்டிருப்பார். சரிங்களா? இது ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ ஒரு சிலர் வந்துட்டு இப்போ வந்து ராஜாராம் மோகன் ராய் சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல், பெண் கல்வி, பெண் சிசு கொலை அதில் இது பண்ணியிருப்பார். பட் விதவை மறுமண சட்டத்துக்கு எந்த அளவுக்கு பாடுபட்டிருப்பாருன்னு தெரியல. அவங்க எதில் ரொம்ப அதிகமான ஈடுபாட்டோடு இருக்காங்களோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் பொறுத்துகையில் கேட்கக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோபாலகிருஷ்ண கோகலே வந்துட்டு 1905 வந்துட்டு இந்திய ஊழியர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதன் மூலியமாக தொழிலாளர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு தொடக்க கல்வி, பெண்களுக்கான தொடக்க கல்வி, அது மட்டும் இல்லாமல் பெண் கல்வி, ஒடுக்கப்பட்ட வகுப்பினரினுடைய மேம்பாடு, இது எல்லாத்துக்காகவும் வந்துட்டு மிகவும் பாடுபட்டார். இதுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய மேம்பாடு இல்லை தொழிலாளருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா பார்த்துக்கிறதா 1905 வந்து இந்திய ஊழியர் சங்கம் அப்படின்ற சங்கத்தை வந்து நிறுவியிருப்பார். சரிங்களா? இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் யாருன்ற கொஷின் வந்துட்டு கேட்டிருக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவேரா பெரியாரை பற்றி நமக்கு நிறைய தெரியும். பகுத்தறிவு கவிராயர், நிறைய பெண்களுக்கான நிறைய உதவிகள் வந்துட்டு அவர் செஞ்சுருப்பார். இதில் பெண் கல்வி, விதவை மறுமணம், கலப்பு திருமணம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இவர் ஆதரிச்சிருப்பார். பெண்கள் நான் படிக்கணும், விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளலாம், அது மட்டும் இல்லாமல் கலப்பு திருமணம் வந்துட்டு அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆதரவு தெரிவித்தவர் வந்துட்டு ஈவேரா பெரியார். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெண் சீர்திருத்தவாதிகள். இதுவரை நம்ம பார்த்தது ஆண்கள் பெண்களுக்காக என்னென்ன சீர்திருத்தங்கள் செஞ்சாங்கன்றது. இப்போ பெண் சீர்திருத்தவாதிகளே அவங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்டித ரமாபாய். ஃபஸ்ட்டு பர்சன் பண்டித ரமாபாய். நம்ம ப்ரீவியஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கான கல்வி நிலையங்கள் வந்து டிகே கார்வேயோடு சேர்ந்து அமைச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் பண்டித ரமாபாய். அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் வந்துட்டு உயர்கல்வி படித்தவங்க, முதல்ல உயர்கல்வி படித்தவங்க. இந்த சாரதா சதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்றல் இல்லத்தை வந்துட்டு இவங்க 1889 தோற்றுவிச்சிருக்காங்க. பண்டித ரமாபாய் சாரதா சதன் அப்படின்ற ஒரு கற்றல் மையத்தை 1889 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே பெண்கள் மற்றும் விதவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி வந்து அளிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? எங்கே வந்துட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாம்பேயில் பூனா அப்படின்ற பிளேஸில் தான் இந்த சாரதா சதனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது அன்னி பெசன்ட் அம்மையார் வந்துட்டு மிகவும் முக்கியமான பர்சன். இவங்க ஒரு அயர்லாந்துலேருந்து வந்த பெண்மணி. இவங்க வந்து பிரம்மன் ஞான சபை அந்த ஒரு அமைப்பை வந்துட்டு சென்னையில் நிறுவியிருப்பாங்க. பிரம்மன் ஞான சபையை வந்துட்டு சென்னையில் நிறுவியவங்க யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க ஒரு அயர்லாந்து பெண்மணி. அது மட்டும் இல்லாமல் ஐஎன்சி, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பெண் அப்படின்னா வந்துட்டு அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் தர்மாம்மாள் வந்து பார்த்திங்கன்னா விதவை மறுமணம், பெண் கல்வி ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண் மருத்துவர். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவதாசி முறை ஒழிப்புக்கு வந்து மிகவும் பாடுபட்டார். இவங்க வந்து சட்டமன்றத்தில் முன்மொழிந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 17-18 வருஷம் போராட்டத்திற்கு பிறகு 1947 தேவதாசி ஒழிப்பு சட்டமே வந்துட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்களும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தேவதாசி ஒழிப்பு முறைக்கு வந்து மிகவும் பாடுபட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க ஊரில் தான் வந்துட்டு அதிகமாக அந்த
கடவுளுக்கு வந்து நேர்த்தி கடன் கொடுக்கறதுக்காக விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுல இவங்களும் ஒருத்தவங்க. அதனால் தேவதாசி முறை ஒழிப்புக்கு வந்துட்டு மிகவும் பாடுபட்டவங்களாக இருக்கிறது யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரினுடைய பெயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், அதாவது திருமண உதவி தொகையெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா பெண்களுக்கு 25,000 பணம் இல்லை அரை பவுன் தங்கம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து யாருடைய பேரில் கொடுத்துட்ருக்காங்களா இவங்களுடைய பேரில் தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்கங்கள்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கப்புறம் இந்த இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தனியாக வந்து சங்கங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அதாவது இந்திய பெண்கள் சங்கம், தேசிய பெண்கள் ஆணையம், அகில இந்திய பெண்கள் மாநாடு, கான்ஃபரன்ஸ் வந்துட்டு எப்படி நடக்கிறது, பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு இந்த சங்கங்கள்லாம் மிகவும் துணை புரிகின்றன. இவ்வளோ தானன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியாக இருக்கட்டும், ஜான்சி ராணியாக இருக்கட்டும், அவங்களாமும் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய காலத்துலேயும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பெண்கள் வந்துட்டு சிறந்தவர்களாக இருந்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.